விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி. அன்புமணி, சீமானின் நாம் தமிழர் கட்சியில் அபிநயா ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள். மேலும் அதிமுக, தேமுதிகவும் தேர்தலில் போட்டியில்லை என சொல்லிவிட்டன. இதனால் திமுக, பாமக இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது. எப்படியும் தொகுதியை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக திமுக அனைத்து அஸ்திரங்களையும் பயன்படுத்தி வருகிறது. வன்னியர் சமூக மக்கள் நிறைந்த பகுதி என்பதால் பாமகவும் கடும் நெருக்கடி கொடுக்கிறது. இதற்காக பாமக வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறது. சட்டப்பேரவையிலும் இதுகுறித்து தீவிரமாக பேசி வருகிறார்கள். சமீபத்தில் பாமக உறுப்பினர்கள் 10.5% வன்னியர் ஒதுக்கீடு பற்றி சட்டப்பேரவை தலைவர் பேச அனுமதிக்காததை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் வன்னியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வட மாவட்டங்களில் மிகவும் குறைவாக இருக்கிறது. இதற்கு கல்வி, சமூக, பொருளாதார ரீதியாக வன்னியர்கள் பின்தங்கி இருப்பதே காரணம். எனவே அவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்த முடியும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய ஜி.கே. மணி, சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் மாநில அரசு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கும் சம்பந்தமில்லை. இரண்டும் தனித்தனியான பிரச்சினைகள் என்றார். இதையடுத்து பாமக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மறுபக்கம் கள்ளக்குறிச்சி விவகாரத்தையும் தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறது பாமக. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை. ஆனால் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் இடஒதுக்கீடு வழங்க முடியும் என சொல்கிறது. வன்னியர்களின் வாக்குகளை வாங்கிய திமுக இடஒதுக்கீடு மூலம் அவர்கள் பிரதிநிதித்துவம் பெறுவதை விரும்பவில்லை. இதற்கு திமுக சொல்லும் காரணம் சரியானது அல்ல. கல்வி, வேலைவாய்ப்பில் பின்தங்கிய நிலையில் உள்ளதை புள்ளி விவரங்களின் மூலம் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று திமுக கூறியதை பாமக வன்னியர் சங்கம் ஏற்காது. இதற்காக மாபெரும் போராட்டம் விரைவில் அறிவிக்கப்படும். 10.5% இடஒதுக்கீடு வழங்கினால் வன்னியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறியது பொய்யான தகவல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறேன். இதுகுறித்து பாமக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதில் நல்ல தீர்ப்பு வரும் என நம்புகிறோம். மது தொடர்பான அனைத்து தீமைகளுக்கும் திமுக தான் காரணம். சாராயத்தை அறியாமல் இருந்த ஒரு தலைமுறைக்கு 1972ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது திமுக தான். எனவே முழு மதுவிலக்கை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்திலும் இந்த இரு விவகாரங்களை பிரச்சாரத்தில் பயன்படுத்தி வருகிறார்கள் பாமகவினர். எனவே இவ்விரண்டு பிரச்சனைகளையும் பாமக கையில் எடுத்து இருப்பது கள்ளக்குறிச்சியில் அவர்களுக்கு கை கொடுக்குமா என்கிற கேள்வி எழுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன், கள்ளக்குறிச்சி விவகாரம் 10.5% வன்னியர் இடஒதுக்கீடு ஆகியவற்றை கையில் எடுத்து பேசி வருகிறார்கள். ஆனால் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம்தான். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 36,000 வாக்குகள் தான் பாமகவினர் பெற்றிருக்கிறார்கள். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணிக்கு பேரம் பேசுவதற்குத்தான் இந்த தேர்தலை பாமக சந்திக்கிறது. ஆகவே கூட்டணி பேரத்துக்கு விக்கிரவாண்டி அவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. பல இடைத்தேர்தல்களை புறக்கணித்ததுதான் அவர்களின் வரலாறு. பெண்ணாகரம், விக்கிரவாண்டியாக இருந்தால் போட்டியிடுவார்கள். அதுவே கூடலூர், நாங்குநேரி என்றால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பார்கள். இடைத்தேர்தலே வேண்டாம், பணம் செலவாகும் என அறிக்கை விடுவார்கள். இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி அனைத்து அஸ்திரங்களையும் பயன்படுத்தும். 2026 தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு குறைவான காலம்தான் இருக்கிறது. அதற்குள் வேறு கட்சியை மக்கள் தேர்வு செய்தால் மௌன புரட்சி என்றுதான் கருத வேண்டும். ஆனால் அதை மக்கள் செய்ய வாய்ப்பு இல்லை. அப்படி செய்திருந்தால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்க வேண்டும். விக்கிரவாண்டி தேர்தலில் வன்னியர்கள் வாக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே பாமகவுக்கு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் கிடைக்கும். ஆனால் திமுக 100 ஓட்டுக்கு ஒரு பொறுப்பாளர் என நியமித்து களமாடி வருகிறது. அந்த வாக்குகளை வாங்கி தரும் பொறுப்பாளர்களுக்குத்தான் கட்சியில் மரியாதை, பொறுப்பு வழங்கப்படும் என்பார்கள். இல்லையென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தலைமை சொல்லும். ஆகவே சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் கவனமாக பணியாற்றுவார்கள். ஆகவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய 36,000 வாக்குகளை விட அதிகம் பாமக வாங்கிவிட்டாலே அவர்களின் தொண்டர்கள் விலை போகவில்லை. மக்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக களத்தில் இல்லாத நிலையில் பாமக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.